இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இந்த செகண்ட் லவ் ஷோ தான். அதுலேயும் முக்கியமாக நான் இந்த ஷோ பார்க்கறதுக்கான ரீசன் என்னன்னா தலைமை அசீம் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஆக்ஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தலைமை பின்னுன்னு பின்னுவேன். ஸோ இந்த ஷோவில் எப்படி பின்ன போகிறான்றதை பார்க்கறதுக்காண்டி தான் இந்த ஷோவே நான் பார்க்குறேன். அதனால இந்த ஷோவில் தலைமை என்னென்ன பண்ண போகிறான், யார் யார்கிட்டலாம் ரூட்டோட போகிறான், யார் யார்கிட்டலாம் சண்டை போட போகிறான், எப்படி ஷோவை தலையெல்லாம் மாற்ற போகிறான், ஸோ எல்லாத்தையுமே இந்த ஷோவில் பார்க்கறதுக்காக நான் ஆவலாக காத்துட்டு இருக்கேன். பிக் பாஸில் அசீம் பண்ணது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். தலைமை எப்பயுமே ஒரு வீடை ரெண்டாக பிரிச்சிருவார். ஸோ அதே மாதிரியே இந்த ஷோலையுமே ஒரு வீடு இருக்குது, இங்கிட்ட 6 பேர் அங்கிட்ட 6 பேர். ஸோ தலைமை எப்படி வீடை ரெண்டாக பிரிக்க போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆவலோட காத்துட்டு இருக்கேன். கரண்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும், என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஷோவை பற்றி பார்ப்போமா. ஷோவோட நேம் வந்து செகண்ட் லவ். இந்த ஷோ ப்ரோமோ வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இது கன்றாவியான ஷோ, என்ன இது மானங்கட்ட ஷோ, விஜய் டிவிக்கு வேலையே இதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மோஸ்ட்லி இதான் கருத்தாக இருக்குது. பட் அப்படிலாம் திட்டாதீங்க, அவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ்வே கிடைக்காம இருக்குது, இதில் செகண்ட் லவ் கிடைக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் லவ் செட் ஆகலை, இல்லை ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா செகண்ட் லவ் தேடி போங்க. அந்த இதில் விஜய் டிவியை அடிச்சுக்கவே முடியாது, எதனால யாருனாலும் எப்படினாலும் சேர்த்து வச்சிருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒரு பாசிட்டிவ் ஷோவை தான் பார்க்குறேன். என்ன அங்கங்கே கிரிஞ்சா இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஷோவில் ரம்யா கிருஷ்ணன் தான் நடுவர், ஜட்ஜு போல. அதுக்கப்புறம் சைடாக ஸ்ருத்திகா அர்ஜுன்ற கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட வேலை இந்த ஷோவில் என்னன்னா சந்தானம் மாதிரி லவ் பண்ணுற பசங்களுக்குலாம் எப்படி அந்த ஹெல்ப் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கான ஐடியா கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி அவங்களும் ஒரு ஐடியா கொடுப்பாங்களாம், யார் யாரெல்லாம் இப்படிலாம் கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறதுக்காண்டியே இந்த ஷோவில் ஒரு சாப்டராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோவோட பார்ட்டிசிபென்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரோ கொடுத்து ஒவ்வொருத்தராக வர சொல்கிறாங்க. அடுத்து அவங்களோட இன்ட்ரோ போச்சு. பட் நான் எதையுமே பார்க்கல, நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே தலைமை அஜீம் மட்டும்தான். அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, எங்களுக்கு தலைமை அஜீமை மட்டும் வர சொல்லுங்க, அவர் தான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ கேர்ள்ஸோட நான் இன்ட்ரோ பெருசாக பார்க்கவே இல்லை. அவங்களோட ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒருவேளை சப்போஸ் அஜீம் வந்து அவங்கள யாரை டேட் பண்ணுறானோ அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டோரியை பார்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கேர்ள்ஸ் 6 பேர் வந்தாங்க, அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம தலைவனோட என்ட்ரியே இருக்கு. கேர்ள்ஸோட என்ட்ரி 6 பேர் கொடுத்ததுக்கப்புறம் பாய்ஸோட என்ட்ரி எப்படி கொடுக்குறாங்கன்னா, நேரில் வராமல் ஒரு வீடியோ மூலயமா கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. அதில் தலைமை லாஸ்ட்டாக வந்து செம்மையாக என் பண்ணுறான். லாஸ்ட்டாக தான் வந்தார் நம்ம தலைமை அசீம். ஸோ வீடியோவில் என்ன சொல்லலான்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் தலைமை அசீம் என்ன சொன்னான்னா, ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான 3 முக்கியமான குவாலிட்டிஸ். ஒன்று வந்து டிரான்ஸ்பரன்சி, இன்னொன்று வந்து ஹானஸ்டி, தேர்டு வந்து கம்யூனிகேஷன். அட 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 எப்படின்னு பார்த்தீங்களா எங்கள் தலைவனா பின்றானா? இதெல்லாம் சும்மா சாதாரணம். அடுத்ததான தலைவன் முக்கியமான ஒரு மேட்டரே சொல்கிறான். ஸோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்காண்டி உலகத்தையே திருப்பி போடுவேன்னு சொல்கிறான். ஏன் பிக் பாஸை திருப்பி போட்டது பத்தாதா, இந்த ஷோவையும் திருப்பி போடணுமா? நினச்சேன், சிரித்தேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, பிக் பாஸில் அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்குன்னு நினைக்கிறேன், டால் டாஸ்க்கு. செரீனை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தலைமையை வீட்டில் இருக்க எல்லா பேர் கூடயும் ஒரு ஆளாக சண்டை போட்டான். இந்த வீக்கில் தலைவனுக்கு யாரை பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரில, அந்த பொண்ணுக்காண்டி எவன்மெண்டெல்லாம் சண்டை போட போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ தலைவன்ட்டு அதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். டைலாக்லாம் தலைவன் மாசாக பேசுவேன். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோலையும் செம்ம மாசாக பேசியிருந்தான். என்ன ட்விஸ்ட்னா, அந்த வீடியோவில் வாய்ஸ் மட்டும்தான் வரும், அது ஷேடோவில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து அசீம் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லவே இல்லை, லாஸ்ட்டில் தான் அசீம் சொல்லிட்டு நேம் சொல்கிறாரு, நான் உங்கள் அசீம்ட்டு. சொன்னதுக்கப்புறம் அங்கே கேர்ள்ஸோட ரியாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுது. பிக் பாஸ்ல பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க போல, ஆத்தாடி இவனா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க போல. அப்படியே மூஞ்சி எல்லாமே டல்லாது. சுந்தரி வந்து ஸ்டார்டிங்ல அசீம்ன்ற நேமை கேட்டதுக்கு அப்புறம் முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பர்சனலா இது வரைக்கும் இந்த பார்த்த ஷோல என்ன ஃபீல் பண்ணேன்னா, சுந்தரி அண்ட் அசீம் இவங்க 2 பேருமே சேரணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். பார்க்கலாம். ஸோ பாய்ஸோட இன்ட்ரு எல்லாமே முடிஞ்சு இதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் கேர்ள்ஸ்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாரை டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை காட்டலாம். அதாவது ஒரு பொண்ணு எத்தனை பையனை வேணாலும் டேட் பண்ணலாம்,
அப்போ அசீமை 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து அவங்களோட நேம் தெரியல, நான் பார்க்கல. இன்னொருத்தவங்க நேம் சிந்துரி தான் அசீம் கூட டேட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்களும் அசீமோட நேம் எடுத்து காமிச்சிட்டாங்க, அசீமை நான் டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாடா. பட் சுந்தரி சொன்ன ரீசன் என்னன்னா, ஒரு சர்க்காசமாக நக்கலாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அசீம் வந்து அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு கம்யூனிகேஷன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன கம்யூனிகேட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேணுக்கூடமே நக்கலாக வில்லங்கமாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. தலைவனுக்கே சேலஞ்சா? எதுலேயுமே அசர மாட்டான் அசீம். அக்கா தானே போகிறீங்க, தலைவனோட ஃப்ளர்ட்டெல்லாம் பயங்கரமாக கிரிஞ்சு பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு ஷுவராக தெரியும் எனக்கு. ஸோ யாரெல்லாம் யாரை டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பாய்ஸை வர சொல்லிட்டாங்க. பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுலேயுமே ஒவ்வொருத்தரோட ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு இன்ட்ரோ. அதுலேயும் தலைவனோட இன்ட்ரோ இருக்கு பாருங்க, அல்டிமேட். தலைவன் அவனோட இன்ட்ரோவில் சொல்கிறான், செஸ்ஸில் என்னதான் ராஜா தலைவனாக இருந்தாலும் அந்த தலைவனுக்கு பவர்ஃபுல் யாருன்னா ராணி தான். என்ன டைலாக்டா, இதுக்கு தான்டா நம்ம தலைவன் வேணுன்றது. அடுத்த சமயம் ஒரு டைலாக சொல்கிறான். அது என்னன்னா, இனிமேல் எனக்கு வரப்போகிற வெற்றிக்கு முன்னாடி நிற்கிற ராணியை தேடி தான் நான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பின்றான்ல. மாஸ் தலைவா. கடைசியாக அவனோட வீடியோவில் அந்த டைலாகை போட்டு முடிக்கிறான். நான் லவ் பண்ணுறதுல தப்பு பண்ணலை, யாரை லவ் பண்ணதில் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முடிக்கிறான். தலைவனை பிக் பாஸில் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரியே இருக்கேன், ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்படியே அந்த அசீம் தான் இந்த அசீம். ஸோ இந்த ஷோவில் தலைவன் தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டே. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோடில் தான் அந்த டேட்டிங் சீன்ஸ் எல்லாமே வருது. தலைவனும் 2 பொண்ணுங்களை டேட் பண்ணுறான். ஒன்று வந்து சிந்துரி, இன்னொன்று வந்து அவங்களோட நேம்ஸ் தெரில, நான் ஃபோட்டோ மட்டும் போடுறேன். என்னென்ன ரொமான்ஸ் பண்ண போகிறான், என்னென்ன டைலாக் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். 2 பேரை வேற டேட் பண்ணுறான், டபுள் கண்டென்ட் வேற இருக்கு. ஸோ நீங்களும் அசீமோட ஃபேனாக இருந்தா அசீமோட ஆக்டிவிட்டீஸ் இந்த ஷோவில் நோட் பண்ணுவீங்கன்னா, இந்த ஷோவை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா இருந்தால் தான் ஓவர் திங்கிங்கில் என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கேன். இந்த ஷோ ஒரு 30 நாள் வருதான். ஸோ சும்மா இருக்கிறதுக்கு இந்த ஷோவை பார்த்தோமா, தலைவனோட ஆக்டிவிட்டீஸை ரசித்தோமா, அதை ஒரு வீடியோ போட்டோமா, எல்லா பேத்துக்குமே கன்வே பண்ணோமா, ஜாலியாக இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ டெய்லி எபிசோடை பற்றி வீடியோவாவது போட்டுறணும். முக்கியமாக அசீமை பற்றி இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடு, நாளைக்கு எபிசோடு பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எபிசோடில் சந்திப்போம். ஆயுஷ்மான் பவா.